வணக்கம். ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, அதன் மூலமாக ஒரு திருப்தி கிடைக்கணும். இல்லைன்னா அதன் மூலமாக நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கணும். பெரும்பாலும் இந்த ரிவார்டுக்காகத்தான், இன்னும் சொல்லப்போனால் நாம் எந்த செயல் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையே நம்ம அதை நோக்கி தான் பயணம் செய்கிறது. நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கிறீங்க, இன்றைக்கி நான் அந்த வேலையை செய்ய போகிறேன், அந்த வேலை மூலமாக எனக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்க போகிறது, இல்லை எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்க போகிறது என்ற அந்த அந்த ரிவார்டு ஒன்று இருக்கிறதுனால தான் அது என்ன வேணால் வச்சுக்கலாம். அது ஒரு பணமாக வச்சுக்கலாம், இல்லை ஒரு அவார்டாக வச்சுக்கலாம், இல்லை அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இல்லை புது வரவு, புது உறவு, எதுவாக இருந்தாலும் ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ஒன்று போடுறோம்னா அதன் மூலமாக எனக்கு எத்தனை பேர் லைக் பண்ண போகிறாங்க, இதுதான் அதுதான் ரிவார்டுங்க. வேலை செஞ்சால் பணம் தான் ரிவார்டு, காதல் செஞ்சால் கல்யாணம் தான் ரிவார்டு. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தும் இந்த ரிவார்டுக்காகத்தான் நாம் எல்லா செயல்களையும் செய்கிறோம். ஆனால் இது இப்போ பெரும்பாலும் இன்றைய சூழ்நிலையில் தான் இந்த ரிவார்டுக்காக செய்வது அதிகமாக இருக்கிறது. முன்பெல்லாம் மோஸ்ட்லி திருப்திக்காக செய்து கொண்டிருந்தோம். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு ஆத்ம திருப்தின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் ஏன் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய ஒரு பெரிய சாதனை மாதிரி, ஸ்டேட்டஸ் மாதிரி, ரிவார்டு. ஆனால் இதே ஒரு கோவில் கட்டுறீங்க, இல்லை ஒரு மருத்துவமனை கட்டுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு திருப்தி. 4 பேருக்கு நல்லது செஞ்சோம், அது வேற, இது வேற. இப்போ இது ரெண்டும் ஏன் வேறு வேறு ஆகிறது? இது மட்டும்தான் வேறா? இல்லை, இதில் ரெண்டும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான வேறுபாடு, நீங்கள் ரிவார்டுக்காக செய்யும் எந்த விஷயமும் அடிக்டிவாக மாறும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு ஈவன் சோஷியல் மீடியாவில் நம்ம லைக் வாங்குறதுல ஆரம்பித்து பணம் சம்பாதிக்கிறது, ஒரு பொண்ணு பின்னாடி போகிறது, ஏன் கெட்ட பழக்கங்கள் எல்லாத்துக்கும் காரணம் சாப்பாடு சாப்பிட்றது கூட நான் சொல்கிறேன். அது அடிக்ஷன் தான் இப்பொழுது நம்மளை அந்த செயலை மீண்டும் மீண்டும் செய்ய துரத்துகிறது. இதே திருப்தியில் செய்கிறதுக்கு காரணம் அதுக்கும் அது திருப்திக்கு செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு அடிக்ஷனாக செய்வதாக இருந்தாலும் சரி, இது ஏன் நடக்கிறது, ஏன் நாம் செய்கிறோம் என்று நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இதுக்கு காரணம் ஹார்மோன் தான். ஒரு 5 ஹார்மோன் இருக்குது. ஹாப்பி ஃபீல் ஹார்மோன் உடம்புல இருக்குது. அதில் 2 ஹார்மோன், அது இன்னும் சொல்ல போனால் 3 ஹார்மோன். அதை பற்றி தான் இப்போ ரொம்ப முக்கியமாக பேச போகிறேன். இப்போ ஒன்று டோபமைன், இன்னொன்று செரட்டோனின். இது இரண்டுமே சந்தோஷம்தான் கொடுக்கிறது. ஆனால் இரண்டும் கொடுக்கிற சந்தோஷம் வேறு வேறு. டோபமைன் கொடுக்குற சந்தோஷத்துக்கு பேர் இன்பம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நீங்கள் செரட்டோனின் மூலமாக கிடைக்கிற சந்தோஷத்துக்கு பேர் ஆனந்தம் அப்படின்னு சொல்லலாம். என்ன சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் இன்பம் என்பது நான் சொன்னேன் இல்லையா, அடிக்டிவ். இதே ஆனந்தம் என்பது அடிக்டிவ் கிடையாது. அதாவது எனக்கு இது கிடைத்து விட்டது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்படின்னு நம்ம ஐ வாண்ட் மோர் அப்படின்ட்டு. இப்போ ஒரு கொக்கோ கோலா குடிக்கிறோம், பெப்சி குடிக்கிறோம், இல்லை ஒரு ட்ரிங்க் குடிக்கிறோம், ஃபுட்டு சாப்பிட்றோம், அந்த மாதிரி ஐ வாண்ட் மோர் அப்படிங்கிறது, இதுதான் அடிக்ஷன், இதுதான் டோபமைனுடைய வேலை. இதே நீங்கள் ஆனந்தங்கிறது என்னென்னா, அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, போதும் இது போதும், இந்த சந்தோஷம் எனக்கு இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம் வரைக்கும் இந்த சந்தோஷம் தாங்கும்னு எப்போ சொல்லுவோம்னா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது தான் சொல்லுவோம். நமக்கு என்று வரும்பொழுது இன்னும் வேண்டும் என்று தான் சொல்லுவோம். இதே நீங்கள் ஒரு ஆனந்தம் என்பது அடுத்தவர்களை மகிழ்வித்து பார்ப்பது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆனந்தம் அண்ட் சந்தோஷம். இன்பம் என்பது டோபமைன். ஓகே, அதற்கு நமக்காக செய்வது. இது வாங்குவது, நிறைய வேண்டும், பணம் நிறைய கிடைக்க மேலும் மேலும் இன்பம். இது கொடுப்பது, நான் அடுத்தவங்களுக்கு உதவி மேலும் செய்ய, அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்க மேலும் இது தான் நான் சொல்லும் ஆனந்தம். இப்போ இரண்டுமே, இதுக்கு காரணம் செரட்டோனின், இதுக்கு காரணம் டோபமைன் அப்படின்னு சொன்னாலும், இது இரண்டும் எப்படி செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள 3ஆவதாக ஒரு நபர் வரணும். எப்போவுமே மூணாவதாக ஒன்று வந்தால் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யம். அந்த 3ஆவதாக வருகிற நபர் யார் தெரியுமா? அவர் தான் கார்டிசால்னு ஒரு ஹார்மோன். இந்த கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் உடம்புல சுரக்கும் பொழுது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம்.
இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது என்ன ஆகும்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இந்த கார்டிசால் என்பது 2 விதமாக இந்த கார்டிசாலை நீங்கள் எதிர்கொள்ளலாம். நீங்கள் வந்து ஒன்றுமே வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்கிறது அப்படிங்கும்போது ஸ்ட்ரெஸ் கார்டிசால் அதிகமாக சுரக்கும். உடனே என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் நம்மளுடைய திறமைகளை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது, போய் அந்த பார்க்கில் நடப்போம், அந்த கார்டனில் சுற்றி 4 நடப்போம் அப்படின்ட்டு ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போது சுரக்கும் ஹார்மோன் தான் செரட்டோனின். இப்போ இந்த செரட்டோனின் சுரக்கவில்லை. இது நார்மலாகவே சுரக்கும். நல்லா தூங்கி எழுந்து மோஸ்ட்லி இந்த சூரிய வெளிச்சத்தில் தான் இது அதிகமாக சுரக்கும். இருட்டிலேயே இந்த டோபமைனில் பார்த்துட்ருக்கு. அதனால தான் அந்த நைட்டெல்லாம் ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது மூலமாக அதிகமாக கார்டிசால் சுரந்து தான் நமக்கு வந்து என்னென்னா இந்த கார்டிசால் ஹார்மோன் சுரப்பதற்கு காரணமே வந்து இரவெல்லாம் நான் கண்விழித்து டிவி பார்க்குறது, நிறைய ஃபிக்ஷன் ஸ்டோரிஸு, சோஷியல் மீடியா, பல விஷயங்களை இது பண்ணும்போது நமக்கு தேவை ஒரு அவுட்லெட். ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நமக்கு உடனே தேவை இப்போது 2 வகையும் நான் சொன்னேன். ஒன்று செரட்டோனின் இருந்தால் நீங்கள் பிரச்சனை இல்லை. இந்த நீங்கள் டோபமைன் சுரக்கிறது, இது கார்டிசால் சுரப்பது கண்ட்ரோல் ஆகும். அது குறையும் பொழுது நீங்கள் ஒரு பார்க்கில் போய் நடந்தீங்க, சூரிய ஒளி பட்டால் செரட்டோனின் மீண்டும் சுரக்கும். இப்படித்தான் நமக்கு அது குறையும். இப்போ இந்த செரட்டோனின் குறைந்து விட்டால் என்ன ஆகும்? இங்கே செரட்டோனின் தான் வாழ்க்கை. எனக்கு டிப்ரெஷன் வருது, உடனே ஒரு நடக்கிறேன், 4 பேர்கிட்ட பேசுகிறேன், சந்தோஷமாக இருக்கேன். இந்த மாதிரி ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணுறது, அதாவது யோகா பண்ணுறேன், இல்லை ஃபிட்னஸ் பண்ணுறேன், இப்படிங்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு செரட்டோனின் சுரக்கும். இது குறைக்கவில்லை என்றால் டிப்ரெஷன் வரும். உடனே நீங்கள் டிப்ரெஷனை இது பண்ணுறதுக்கு அதே திரும்பவும் செரட்டோனின் வழியிலே போனால் பிரச்சனை இல்லை. இப்போது இதுக்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட் ரூட் தான் இந்த நான் சொன்ன டோபமைன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டோபமைன்கிறது வந்து என்ன அப்படின்னா ரிவார்டு. இந்த ரிவார்ட் கொடுக்கறது என்ன அப்படின்னா ரிசெப்டார் மூலமாக, நியூரான் செல்கள் வந்து ரிசெப்டார் மூலமாக ரிவார்ட் கொடுக்கும். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நீங்கள் உடனே வந்து ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க. ஒரு மரத்தில் இருக்கிற அந்த பெரிய ஒரு கடையில் இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் போய் ஒரு மீல் சாப்பிட்றீங்க, இல்லை ட்ரிங்க் பண்ணுறீங்க, என்ன வேணால் பண்ணலாம். ஈவன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் தனிமையில் என்ன வேணால் பண்ணலாம். ஈவன் மாஸ்டர்பேஷன் பண்ணுறது, இல்லை தவறான நீங்கள் டிவி பார்க்குறது, பான் பார்க்குறது மெயினாக, இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்தாலும் கூடவே கார்டிசாலையும் உற்பத்தி பண்ணும். கார்டிசால் உற்பத்தியாக ஆக கார்டிசால் என்ன பண்ணும்? அதிகமான மீண்டும் மீண்டும் டோபமைனை சுரக்க வைக்கும். அந்த ஆன்டிசிபேஷன், நான் இந்த கொஞ்சம் அடைய போகிறேன், நான் இந்த ரிவார்டை அடைய போகிறேன், சாப்பிட போகிறேன், இதை குடிக்க போகிறேன், இந்த சந்தோஷம் ஆன்டிசிபேஷன் தான். நான் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை போடுறேன், இதுக்கு எத்தனை லைக் வரும் பாருங்கள், அப்பா வரணும். இந்த ஆன்டிசிபேஷன் தான் மீண்டும் மீண்டும் நம்ம செல்ஃபோன்லேயே உட்காந்துட்ருக்கோம். 4 பேர் கண்டிப்பாக இதை லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈகர்னஸ், ஆன்டிசிபேஷன், இதுதான் வந்து அடிக்டிவாக இங்கே தான் டோபமைன் சுரக்கிறது. இந்த டோபமைன் சுரக்கும் போது ஒரு சந்தோஷமான ஃபீலிங். இப்போ அந்த ரிவார்டுன்னு வந்து பார்த்தீங்களா, உங்களுக்கு லைக்ஸ் கிடைக்கிறது, இல்லை பணம் கிடைக்கிறது, அந்த எந்த இது இல்லை போதை கிடைக்கிறது, இல்லை இன்பம் கிடைக்கிறது. இந்த இன்பம் என்ன ஆகும்? இந்த இன்பம் கிடைத்தவுடன் மீண்டும் கார்டிசால் அதிகமாக உற்பத்தி ஆகும். இப்போ என்ன ஆகுது? செரட்டோனின் பொழுது கார்டிசால் கம்மியாக உற்பத்தியாகும், இது அதிகமாக உற்பத்தியாகும். அதிகமாக உற்பத்தியாகும் அதிகமான டோபமைன் தேவைப்படும். அங்கே வந்து குறையும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே அப்படி இல்லை. இந்த வழியை எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்பத்தின் மூலம் நான் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்வது, அது வந்து அடுத்தவர்கள் ஹெல்ப் பண்ணுவதன் மூலம், அதாவது ஆனந்தத்தின் மூலம் நான் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்வதே வேறு. இப்போ இன்பத்தின் மூலம் இன்பம் அடைவது மூலம் கொஞ்சம் நேரம் நம்ம மறந்துருப்போம் கவலைகள் எல்லாம். இதுதான் டோபமைன். இப்போ என்ன ஆகுது? நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிளாஸில் கிடைச்ச இன்பம் 2 கிளாஸாக மாறும். நீங்கள் ஒரு கொக்கோ கோலா குடித்தது போக 2 கொக்கோ கோலா குடிப்பீங்க. அப்புறம் என்ன ஆகும்? எப்போவெல்லாம் வந்து இன்பம் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கே எனக்கு நீங்கள் கோலா வேணும், இல்லை ட்ரிங்க் வேணும், இல்லை சாப்பாடு வேணும், இதை சாப்பிட்டா தான் என்னால் வந்து மைண்டில் இல்லைன்னா எனக்கு கவலை வந்துடுறது. அந்த லெவலுக்கு போய்டும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக, கார்டிசால் அதிகமாக டோபமைன் அதிகமாக்கி உங்கள் நியூரான்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சோம், அதாவது இறந்து போக. அதுதான் அடிக்ஷன். இப்போ இதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் இந்த லெவல் கொடுத்தா தான் உங்களால் அதை வெளியில் வர முடியும். இதனால் தான் நான் சொல்கிறேன், அடிக்ஷன் என்பது பான் பார்க்கறது ஆண்களுக்கு. நீங்கள் பெண்கள் வந்து மோஸ்ட்லி பான் பார்க்க மாட்டாங்க. தனிமையில் ஒரு ஆண் இருக்கான்னா அவன் பான் தான் பார்ப்பான் மோஸ்ட்லி.
இதே வந்து பெண் வந்து சீரியல் பார்ப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் இது வந்து இவன் பார்க்கறதெல்லாம் வந்து பார்க்கும் பெண்ணெல்லாம் இம்ப்ரெக்னேட் பண்ணணும்னு நினைப்பான். அவங்க அப்படி கிடையாது. தி கேனாட் மோர் தென் ஒரு பார்ட்னருக்கு மேலே போனால் ஒரு குழந்தை பொறுத்துக்கணும். அந்த 1008 ப்ராப்ளம்ஸ் இருக்குது அவங்களுக்கு. இவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பான் பார்க்கறதுனால வந்து ஜஸ்ட்டு அவுட்லெட் அவ்வளோதான். அப்படி தான் எடுத்துப்பாங்க. அதுதான் அடிக்ஷன். நீங்கள் அதுக்காக அது பார்க்க ஆரம்பித்தால் இன்பம் அடிக்ஷனை கொண்டு வரும். சோஷியல் மீடியாலே ரொம்ப நேரம் இருந்தால் இன்பம் அடிக்ஷனை கொண்டு வரும். ஆனால் இது வந்து வி ஆர் கிவிங், டேக்கிங். பணம் வந்து நமக்கு கிடைக்க இன்பம். அதுதான் இதே தான் நான் சொல்லுவேன். கொடுக்க இன்பம் வருது. எப்படின்னா, இப்போ இவங்க கிட்ட பணம் இருக்குது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து நான் ஜாலியாக குடிச்சிட்டு சாப்பிட்டு அது மாதிரி செலவு பண்ணால் நான் சொல்லிட்டு அது இன்னும் நிறையா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அது ஹேபிட்டாக மாறி அடிக்ஷனாக மாறுறது அங்கே தான். இதே நீங்கள் வந்து இதை வந்து அந்த அவருக்கு வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி போடுறோம். நம்ம வீட்டில் வந்து நமக்காக எவ்வளோ வேலை செய்கிற நம்ம ஒய்ஃபுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபேர்வெல் என்னவோ ஒரு 4 பேருக்கு ஹெல்ப். இப்போ என்ன அந்த பர்த்டே பார்ட்டி கிடைக்கும் செலிப்ரேட் பண்ணும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அங்கே கேட்குறாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய போதும்ப்பா, இதுவே எனக்கு ரொம்ப போதும்வாங்க. அங்கே அதுதான் நான் சொல்கிறேன். அது செரோட்டோனின் மூலமாக கிடைக்கிற இன்பம். அது போதும், ஹாப்பி, ஐம் ஹாப்பி பட் எனஃப். இது வந்து ஐம் ஹாப்பி பட் ஐ வாண்ட் மோர் அப்படின்னு டோபமைன். இதுதான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம். அதனால்தான் நாம் வந்து இதன் மூலம், அதாவது கொடுப்பதன் மூலம் தான் இன்பத்தை தேட வேண்டிய வழியை வாங்குவதன் மூலம் இன்பத்தை தேடினால் நம்ம அடிக்ஷனில் தான் போய் முடியும். இது அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதே வந்து அதை வந்து நீங்கள் எந்த விதமான பாதிப்பு கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து அதனால் வந்து உங்களுக்கு கெமிக்கல் பிரச்சனை, அதாவது நியூரான் செல்களின் குறையாது, இன்னும் அதிகமாகும். இன்னும் மோரோவர் நீங்கள் அதன் மூலம் இந்த கார்டிசால் என்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து என்ன அப்படின்னா, அது நம்மளுடைய இதை வந்து தேடல்களை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. இந்த ரிவார்ட் வேணும் நம்ம அலைய வைக்கிறதே இந்த கார்டிசால், இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ரிவார்டு எடுக்கணும். ஆனால் அதை வந்து ஒரு அடிக்ஷன் என்ற எல்லைக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வருவது. இந்த கார்டிசால், இந்த செரோட்டோனின், அப்புறம் டோபமைன், இதை 3ம் புரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இந்த ஹார்மோனை பற்றி பேசினேன். நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி காட்டும் ஆக்டிவிட்டியை செய்வது மோஸ்ட்லி வந்து பெண்கள் வந்து இது மாதிரி இன்பங்கள் தான் இருக்கும். அவங்க வந்து அடிக்டிவ்ங்கிறது வந்து இப்போ இருக்க சோஷியல் மீடியானால இப்போ பெண்களும் மாறுகிறார்கள், அது வேறு விஷயம். அடிக்ஷன்ட்டு. ஆனால் ஆண்களுக்கு வந்து அடிக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். எனக்கு இதை அடையணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அந்த பொருள் வாங்கணும், இந்த ஷாப்பிங் பண்ணுறது, இது வந்து எல்லாமே நீங்கள் ஆல்கஹாலிக், ஒர்க்கஹாலிக், ஷாப்பஹாலிக், அந்த மாதிரி அடிக்ஷனில் தான் போய் முடியும். ஷாப்பிங் மூலமாக இன்பம் தேடுறது. நீங்கள் இதே கோவிலுக்கு, அதான் நான் உங்களுக்கு வந்து பெரிய இதுவாக சொல்ல, ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, ஒரு செலவில்லாமல் ஒரு எத்தனை விஷயங்கள் இருக்குது, ஒரு இயற்கையை பார்த்து ரசிக்கலாம். அது மாதிரி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகுது, அப்போ சொல்கிறது செரோட்டோனின். அதே மாதிரி 4 பேரை சந்தோஷப்படுது, ஒரு உதவுறீங்க, ஒரு பெரிய சேரிட்டி பண்ணுறீங்க, அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். 4 பேருக்கு உதவினேன் நான் அந்த மழை வெள்ளத்தில். அது மாதிரி இதெல்லாம் வந்து நான் வீடு கட்டினேங்கிறது டோபமைன், உங்களுக்கு அடிக்ஷன். இன்னும் நிறையா வீடு கட்டணும், நிறையா பணம் சேர்க்கணும். இதே நீங்கள் வந்து ஒரு நல்ல கோவில் கட்டுறீங்க, மருத்துவமனை கட்டுறீங்க அப்படின்னா என்ன ஆகும், ரொம்ப திருப்தி. அதான் வாழ்க்கையில் ராஜராஜ சோழனுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய திருப்தி. அதுதான் செரோட்டோனின். அவருக்கும் தஞ்சாவூர் கோவில் கட்டினார். அது மாதிரி நம்ம இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, பெரிய பங்களா கட்டுறாங்க, கார் வாங்குறாங்க, இன்னும் அது என்ன ஆகுது, முடிவே கிடையாது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். செரோட்டோனின், அதாவது உங்களுக்கு இன்பம் என்பது மேலும் மேலும் கேட்கும். அதாவது டோபமைன் என்பது அடிக்ஷன். அங்கே நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை சரி செய்யாதீர்கள், இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகத்தான் படுத்தும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும். அதே உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆக்டிவிட்டி மூலம், யோகா இல்லை வந்து எக்ஸசைஸு, அந்த மாதிரி நான் ஒரு இதுவாக 4 பேர் அப்படி கேதரிங், சோஷியல் கேதரிங், இப்படி சந்தோஷம் மூலம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். இன்னும் அதே லெவல்லையும் இருக்கும். இதில் ஒரு திருப்தி இருக்கும், அதில் திருப்தி இருக்காது. இதுதான் ரொம்ப வித்தியாசம். அதுவும் தவிர 2த்துலேயும் ஸ்ட்ரெஸ் போகும். இதுதான் சிறந்த வழி. எனவே ஆனந்தம், அதைத்தான் நாம் அடைய முயற்சிக்க வேண்டும். இன்பத்திற்காக நாம் ரொம்ப வாழ்க்கையை செலவு செய்யக்கூடாது, எந்த செயலும் செய்யக்கூடாது.
ரொம்ப நன்றி. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை நான் பதிவு செய்வேன். நீங்கள் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதோட இல்லாமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் கூட சொல்லுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கணும். அதுக்காக தான் அதுதான் ஆனந்தம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.